பாண்டி அறிவழகனை வெளியில எடுக்க போயிருக்கான். கூட அந்த இத்து போன வக்கீலும் போயிருக்காரு. எப்படியும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு நாளைக்குள்ள வீட்டுக்கே வந்துருவான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. மாமா, என்னாச்சுமா? ரெண்டு பேரும் டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க. நீங்க ஏதோ யோசனையா இருக்கீங்கன்னு தெரியுது. ஏதாச்சும் சொல்ல வரணும்னா சொல்லுங்க. எதுக்கு தயங்குதீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம அறிவு வேலைக்கு தான் போகணும்னு பெருசா ஒன்னும் அவசியம் இல்ல. ஊர்ல ஊர்பட்ட சொத்து கிடக்கு, அத அவன் பாத்துக்கிட்டாலே போதும். உங்க சொத்தை பாத்துக்கவா அவரை படிக்க வச்சீங்க? என்ன பெரியப்பா இது? எங்க குடும்பத்துல சாதாரண ஆக்சிடென்ட்டுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்ல பரணி. ஆனா என் பையன் என்னடானா கொலை குத்தத்துல ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டான். அத்தை, அதான் அவர் மேல தப்பு இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அது இல்லம்மா, என்னமோ எங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொந்த பந்தத்தோட ஊர்ல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதேன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சம்பந்தி? பேசாம அறிவும் ரத்னாவும் எங்க கூடவே வந்துடட்டும். ஊருக்கு போயிட்டு எல்லாருமா நிம்மதியா இருந்துகிட்டு ஒரு விவசாயத்தை பாத்துக்கிட்டு நாங்க காலத்தை ஓட்டிக்கிறோம். என் பையன் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவன் வந்ததும் வேலையை ரிசைன் பண்ண சொல்லிடுறேன். ரத்னாவையும் ரிசைன் பண்ண சொல்லிடுங்க. ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா ஊருக்கு போயிடுறோம். அதத்தான் சொல்ல வந்தோம். வாடா. எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி இப்ப வாக்குமூலம் கொடுக்கறீங்க? அதெல்லாம் நான் நம்பணும், அப்படிதானே? இந்த இருக்கு மேடம், நடந்ததுல என்னோட தப்பு எதுவும் கிடையாது. அந்த வெறும்பைய சம்மம் தான் என்னைய யூஸ் பண்ணி உண்மையை பேச வச்சிருக்கான். இத நம்புறதும் நம்பாததும் உங்க படு, அப்படிதான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் நம்புறேன். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ஆனா இந்த கேஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். எனக்கு நீங்க கட்டாயம் உதவி பண்ணி தான் ஆகணும். மேடம், எனக்கு எம்புட்டு இழகின மனசுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆறாவது உதவின்னு கேட்டா நான் உசுர கூட கொடுப்பேன். பாத்துங்க. உசுர கொடுக்க வேண்டாம், உசுர எடுத்தா போதும். எடுக்கணுமா? ஆறு உசுர? அந்த அறிவழகன் இருக்கானே, அவன் உசுர. மேடம், அவனும் உள்ளறத்தானே இருக்கான். ஓஹோ, உங்களுக்காக இந்த கேஸ்ல நானும் மாட்டிக்கிட்டு உள்ளார அவனை கொலை பண்ணணுமா? இடியட் மாதிரி பேசாதீங்க சவுந்தரபாண்டி. அவன் வெளியே வந்த உடனே அவன் சாகணும். அவனை நீங்க கொலை பண்ணணும், அதுவும் எந்த சாட்சியுமே இல்லாம. மேடம், செய்யறது நான் டிசைட் பண்ணிட்டா இந்த மாதிரி விஷயத்த நான் சாட்சியே இல்லாம தான் செய்வேன் மேடம். சாட்சியோட கொலை பண்ண நான் என்ன பைத்தியக்காரனா? ஷட் அப் சவுந்தரபாண்டி. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த அறிவழகன் வெளியே வந்த உடனே சாகணும். துடி துடிச்சு பீஸ் பீஸா அவன் சாகணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அந்த சண்முகத்துக்கு அந்த அறிவழகனோட பணம் கூட அவனுக்கு கிடைக்க கூடாது. அந்த சாவ பார்த்து அந்த சண்முகம் கதறி கதறி அழுகணும். தாலி கட்டின புருஷனை கட்டி புடிச்சு அழுக கூட அந்த ரத்னாக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த அறிவழகனோட பணம் கூட அவங்களுக்கு கிடைக்க கூடாது. இப்ப சொன்னீங்களே, அந்த சம்மோபைய கதறி கதறி அழுகணும்னு, அதுக்காக செய்யதே. அதாவது
இந்த பயலை குண்டு வச்சு வெடிக்க செய்து கொல்லணும்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. சொந்த தங்கச்சி தாலி அறுத்து நிக்கிறத பார்த்து அந்த சண்முகம் கதறி அழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க மேடம், செஞ்சிடுறேன். செஞ்சுதான் ஆகணும் மிஸ்டர் சவுந்தரபாண்டியன். செய்யலன்னு வைங்க, அடுத்த இயரிங்ல அந்த முருகன் சிலைய திருடினது என் வீட்டுக்கார மட்டும் இல்ல, கூட இருந்து பிளான் போட்டு கொடுத்தது நீங்க தான்னு உண்மைய கோர்ட்ல சொல்லிடுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் கம்பி எண்ண வேண்டியதாயிடும். நான் என்ன சொன்னேன்? சொன்னேன்ல என்னைய மாட்டி விட்டுருவாங்கன்னு. மேடம், அந்த வேலுதான் திருட்டு போலேங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கே, கிடைச்சிடுச்சே. அந்த கிரீடமும் வேலும் இருக்குல்ல, நீ எப்படி மாட்டி விடுவீங்க? எங்க நான் தான் செய்யுதேன்னு சொல்லிட்டாங்களா? கூடையில அடைச்சாச்சு, பல்ல புடிங்கின பாம்புக்கு பந்தா எதுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டுங்க, அப்புறமா மத்த எல்லாத்தையும் பேசிக்கலாம். மேம், டைம் ஓவர். அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை பேசுது. அதே நேரம் வெடிகுண்டு அது இதுன்னு பேசும்போது எனக்கு பயமா இருக்கியா. இல்ல, பேய்க்கு வாக்குப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டு புளிய மரத்தை பார்த்து மூக்கச் சொரிஞ்சா முடியுமா?